Hello friends, welcome to Sachna Spice World. இன்னைக்கு நாம கோதுமை மாவு யூஸ் பண்ணி சாஃப்ட்டா குயிக்கா குப்பூஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். நார்மலா ஹோட்டல்ஸ்ல எல்லாம் மைதா யூஸ் பண்ணி தான் குப்பூஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட் ஃப்ளோர் வச்சு கொஞ்சம் ஹெல்தியான வெர்ஷனா நம்ம இதை ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் வீட் ஃப்ளோர் எடுத்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் சுகர், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் மிதமான சூடு இருக்கிற பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பால் பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் பால் இல்லை தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இது மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணுறேன். 30 மினிட்ஸ் போல் இது நம்ம ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் கவர் பண்ணி. இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஈஸ்ட் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி நம்மளோட மாவு இங்கே டபுள் சைஸில் நல்லா உப்பி வந்திருக்கு. இது மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இன்னொரு பவுலில் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிறேன். 1 கப் மாவுக்கு எனக்கு இங்கே 8 பால்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம 8 குப்பூஸ் ரெடி பண்ணலாம். இப்போ இதை நல்லா மாவில் டிப் பண்ணி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ தவா நல்லா சூடாயிருச்சு. இதில் போட்டுறேன். 1 சைடு நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு குக் ஆனது. நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்சைடு எல்லாம் நல்லா ஈவனாக குக் ஆகும். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ ரொம்பவே சாஃப்டாக குயிக்காக நம்மளோட குப்பூஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக ஈஸியாக நம்ம குப்பூஸ் இங்கே ரெடி பண்ணிட்டோம். நான் இது கூட கேரட், கேபேஜ், ஆனியன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் பட்டரில் பெப்பர் போட்டு சாட்டே பண்ணி சர்வ் பண்ணுறேன். கூடவே எக்லெஸ் மயோனைஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் ஸ்நாக் இல்லைன்னா டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.